அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று மார்கழி 14ஆம் நாள். பக்தி வேண்டும். பக்தி பெருக பெருக விருப்பம் ஏற்படும். விருப்பம் ஏற்பட ஏற்பட பாகவத தொண்டு வளரும். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்கிறோம் அல்லவா? சேவை அல்லது தொண்டின் சிறப்பு பற்றி ஆண்டாள் விவரிக்கிறாள். திருப்பாவை 30 பாடல்களுமே நமக்கு கூறும் சிறந்த பாடம் தொண்டு கைங்கரியம். பாடல் 14. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாடலிலும் விடிந்ததற்கான அடையாளம் கூறப்பட்டு மற்றுமொரு தோழி எழுப்பப்படுகிறாள். தோழியே, உன்னுடைய வீட்டின் பின்புறத்து தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்துவிட்டன. ஆம்பல் மலர்கள் கூம்பிவிட்டன. காவி உடை அணிந்த வெண்மையான பற்களை கொண்ட துறவிகள் கோயில்களை நோக்கி சங்கநாதம் செய்ய சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெண்ணே, எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே, கொடுத்த வாக்கை மீறிவிட்டாயே, வெட்கமில்லாதவளே. சங்கு சக்கரம் தன்னுடைய பலமான கைகளில் ஏந்தியவனும் தாமரை போன்ற கண்களையும் உடைய கண்ணனுமாகிய எம்பெருமானின் புகழ்பாட இன்னும் எழுந்து வராமல் இருக்கின்றாயே. விடிந்துவிட்டது, நன்றாக விடிந்துவிட்டது, எழுந்து வா என்கிறாள் ஆண்டாள். பாடலில் விடிந்ததற்கான அடையாளமாக செங்கழுநீர் மலர்வதாகவும் ஆம்பல் கூம்புவதாகவும் சொல்கிறாள். ஒன்று மலர்ந்தால் ஒன்று கூம்பும். சூரிய ஒளிப்பட்டால் செங்கழுநீர் மலரும், ஆம்பல் கூம்பும். உலகமும் அப்படித்தான். ஒன்று சிறக்க ஒன்று சிறக்காது. இன்றைய அவசர யுகத்தில் இரவை பகலாக்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். பகலை இரவாக்கி உறங்கிக் கொண்டிருக்கின்றோம். எந்திரமயமான வாழ்க்கையாகிவிட்டது. அடுத்து துறவிகள் காவி உடை அணிந்திருக்கிறார்கள். அவர்கள் உடையில்தான் காவி நிறமே தவிர அவர்கள் பற்களில் காவி இல்லை. பற்கள் வெண்மை நிறமாக இருப்பதால் சுத்தமான துறவிகள் என பொருள் வைத்து கொள்ளலாம். அடுத்து நங்காய் நாணாதாய் நாவுடையாய் என்று ஆண்டாள் தோழியை அழைக்கிறாள். நங்காய் நல்ல குணங்களை உடையவள். நாவுடையாய் சிறந்த வாக்கு சாதுரியம் கொண்டவள். நாணாதாய் வெட்கம் இல்லாதவள். முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதே இந்த கருத்து. உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் தோழி நல்ல குணங்களை கொண்டவள்தான். நம்முடைய நோன்பு பற்றி எம்பெருமானிடம் தைரியமாக எடுத்துச் செல்லும் வாக்குச்சாதுரியம் கொண்டவள்தான். ஆனால் அப்படிப்பட்ட சிறந்தவள் எங்களையெல்லாம் எழுப்புவேன் என்று சொல்லி தான் உறங்கிக் கொண்டிருக்கும் வெட்கமில்லாதவள் என்று கூறுகிறாள் ஆண்டாள். சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும், அந்த நேர்மை அனைவருக்கும் வேண்டும் என்கிறாள் ஆண்டாள். சொன்ன வாக்கை காப்பாற்றாதவர்கள் வெட்கமில்லாதவர்கள் என்கிறாள். அடுத்து இந்த பாடலில் சங்கு சக்கரம் கையிலேந்திய திருவெள்ளரை திவ்ய தேச எம்பெருமான் குறிப்பிடப்படுகிறார். முடிந்தால் திருவெள்ளரை சென்று சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையனை தரிசித்து வருவோம். மீண்டும் நாளை 15வது பாடலில் சந்திப்போமா? ஆண்டாள் திருவடிகளே சரணம்.